குற்றாலத்துல காணாம போன திருமண மோதிரம் மீண்டும் பெண்ணுக்கு கிடைச்ச அதிசய நிகழ்வு. மோதிரம் கிடைச்சதனுடைய பின்னணி என்ன? ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அதிசய சம்பவம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகள்ல இப்போ சீசன் காலம் தொடங்கி இருக்கிறதால சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில தான் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய புலி அருவியில குடும்பத்தோட ஒரு பெண் குளிக்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க கையில அணிஞ்சிருந்த திருமண மோதிரத்தை குளிக்கும் போது தவற விட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு வந்தவங்க குற்றாலம் பேரூராட்சி கிட்ட முறையிட்டதா கூறப்படுது. இப்படி பெண் ஒருத்தங்க தன்னுடைய மோதிரத்தை கண்டுபிடிச்சு தர சொல்லி முறையிட்டதை தொடர்ந்து குற்றாலம் பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் உடனடியா பேரூராட்சி பணியாளர்களை அங்க அனுப்பி வச்சு மோதிரத்தை தேட சொல்லியிருந்திருக்காரு. அதன்படி பணியாளர்களும் அங்க போயிட்டு தடாகத்துல இறங்கி அரை மணி நேரத்துல மோதிரத்தை தேடி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த காவலர்களும் பேரூராட்சி பணியாளர்களோட சேர்ந்து மோதிரத்தை கண்டுபிடிச்சு அந்த பெண் கிட்டேயே ஒப்படைச்சிருந்திருக்காங்க. காணாம போன திருமண மோதிரம் அரை மணி நேரத்திலேயே மீண்டும் அந்த பெண்ணுக்கு கிடைச்ச அதிசய சம்பவம் அங்க நடந்திருக்கு. மேலும் பேரூராட்சி பணியாளர்கள் காவலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. சொல் மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே. இதை விட உழைப்புக்கு அங்கீகாரம்னா வேற என்னங்க சொல்ல முடியும்? இது 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 தாங்க ரியல் கெத்து. நாம நம்ம வேலையை நேர்மையாவும் ரொம்ப தரமாவும் செஞ்சா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணமா வேற என்னங்க சொல்ல முடியும்? இங்க பாருங்களேன், கல்யாண வீட்டு ஆளுங்க சமையல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சமையல்காரங்களோட கால்ல போய் விழ போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையுமே நின்னு மரியாதை செஞ்சு அனுப்புறாங்க. இதை விட வேற என்னங்க இருக்க முடியும்? இந்த காலத்துல இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க பெரிய உதாரணம். இந்த கல்யாண வீட்டுல எல்லாரையுமே, அதாவது கேட்டரிங் சர்வீஸ் பண்ண ஒவ்வொருத்தருமே மனதார பாராட்டி கல்யாண வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்காங்க. ரொம்ப குதூகலமான இந்த சமையல் குழு நெகிழ்ச்சியான அந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டால ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகவே எல்லாருமே இந்த வீட்டுல இருக்கவங்கள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையை சேர்ந்த திருவேங்கட சுவாமி ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களோட மகனான ஹரிவர்தன் அவருக்கும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த தனுஜா அப்படிங்கிற பெண்ணுக்கும் கோவையில நடந்திருக்கு திருமணம். இந்த திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே பாராட்டும் வண்ணமா இந்த உணவு பரிமாறின கோவை பேரூர் ஹரிஹரன் அவர்களோட பார்வதி கேட்டரிங் நிறுவன ஊழியர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமா மணமக்களோட பெற்றோர் நடந்து கொண்டது எல்லாரையுமே நெகிழ்ச்சி படுத்தி இருக்கு. அவங்க கேட்டரிங் ஊழியர்களை கட்டி அணைச்சு கால்ல விழுந்து தங்களோட அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தாம்பூலத்தையும் இனிப்பையும் மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கி அவங்கள கௌரவப்படுத்திருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? நாம நம்ம வேலையை ரொம்ப நேர்மையாகவும் தரமானதாகவும் செஞ்சா நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேற என்னங்க இருக்க முடியும்? இவங்க பாராட்டின இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆனதுனால இந்த பெற்றோர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிஞ்ச வண்ணமா இருக்கு.